பார்வதி கைலாயத்தை விட்டு கிளம்பணும் அப்படின்னு முடிவெடுத்ததோடையும் அதுக்கு காரணமான விஷயங்கள் எல்லாம் அவங்க அடிக்கிட்டே வந்ததையும் சிவனும் பார்வதி கூட தனியா பேசணும் அப்படின்னு சொன்னதையும் போன எபிசோட்ல பார்த்தோம். இன்னைக்கு அதோட தொடர்ச்சி பார்க்கலாம். பார்வதியும் சிவனும் அவங்களோட இடத்துல இருக்காங்க. 2 பேரும் பேசாம மௌனமா இருக்காங்க. பார்வதி அந்த மௌனத்தை உடைக்கிறாங்க. எப்பவுமே நீங்க நான் எடுக்கிற எல்லா முடிவுக்கும் உறுதுணையா இருந்திருக்கீங்க, ஆனா இன்னைக்கு உங்களோட பார்வையில ஒரு சந்தேகம் தானே தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க. இது வரைக்கும் நான் சந்தேகப்பட்டதில்லை, இனிமேல் சந்தேகப்பட போறதில்லை. ஆனாலும் இதுவரைக்கும் நீ மேற்கொண்ட பயணம் மாதிரி இது இருக்க போறதில்லை. இதுல நிறைய சங்கடங்கள் உனக்கு வரும். இப்ப நீ கண்டிப்பா கிளம்பிதான் ஆகணுமாங்கிறது மறுபடியும் யோசனை பண்ணிப்பாரு அப்படின்னு சிவன் சொல்லவும், சிந்தனைகளுக்கு தான் எல்லையே இல்லையே, அதனால கண்டிப்பா இந்த பயணம் அவசியமானதான். அதுவும் இல்லாம பயணம் அப்படிங்கிறது புதுவிதமான அனுபவங்கள் கொண்டதானே. சில நேரங்கள்ல வெப்பம் இருக்கலாம், சில நேரங்கள் குளுமை இருக்கலாம். ஆனா எப்பவுமே மகாதேவரோட அருள் என் கூட இருக்கிறப்போ என்னோட பயணம் எல்லாமே எனக்கு இனிமையா தான் இருக்கும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஒவ்வொரு முறையும் நீங்க என் மேல வைக்கிற நம்பிக்கை மாதிரியே இப்பவும் இந்த நம்பிக்கை தான் எனக்கு சக்தியை கொடுக்க போகுது அப்படின்னு அவரை சமாதானப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஆனாலும் சிவன் சமாதானமாகாம, இந்த பயணத்துல நீ நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். இந்த பயணம் ரொம்ப பெரிய பரீட்சையோட ஆரம்பம். இதுல நிறைய துன்பங்களும் வேதனைகளும் இருக்கும் அப்படின்னு கண் கலங்கிட்டே சொல்ல, ஆனா பார்வதி அவங்க எடுத்த முடிவுல உறுதியா இருக்காங்க. நம்ம 2 பேரோட அன்பு தான் அந்த பிரபஞ்சத்துக்கே உதாரணமா இருக்கு. அந்த சூழ்நிலையில எந்த பரீட்சையிலும் நான் தோத்து போக மாட்டேன். சிவனும் சக்தியும் ஒண்ணுதான் மகாதேவா, கூடிய விரைவிலே நம்ம இணைஞ்சிருவோம். ஆனா இப்போ நான் அந்த கைலாயத்தை விட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு வழியா அவரையும் சம்மதிக்க வைக்கிறாங்க. அவரும் சரிங்கிற மாதிரி அவங்களோட கையில பிடிச்சுக்கிறாரு. ஆனாலும் மனசுல நினைக்கிறாரு, நீ மகாகாளி தான், ஆனாலும் உன்னால காலத்தை தாண்டி யோசிக்க முடியல. உனக்கு நான் எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியலையே. மறுபடியும் சிவன் சக்தி இணைவாங்க அப்படிங்கிறத பத்தி நீ யோசிச்சுட்டு இருக்க. ஆனா அதுக்கு முன்னாடி நீ நானும் ரொம்ப பெரிய ஒரு பிரிவை சந்திக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டாலும் பொறுப்பா அந்த அம்மாவை கைலாயத்தோட எல்லை வரைக்கும் கைப்பிடிச்சிட்டு கூட்டிட்டு வராரு. அங்க கைலாயத்தோட எல்லையிலேயே மற்ற தேவர்கள் தேவதைகள் எல்லாருமே நிக்கிறாங்க. விநாயகர் வேகமா வந்து அவங்களை கட்டி பிடிச்சிட்டு சொல்றாரு, மறுபடியும் ஒரு தடவை யோசிங்கம்மா, நாங்க திரும்ப அந்த தப்பு செய்ய மாட்டோம், எங்களை மன்னிச்சிருங்கம்மா, எங்களை விட்டு போக வேண்டாம் அப்படிங்கிறாரு. இருந்தாலும் அவங்க, எனக்கு தெரியும்பா, மறுபடியும் இந்த தப்பு நீ கண்டிப்பா செய்யவே மாட்டேன், ஆனாலும் எதிர்காலத்தில் சமநிலை இருக்கணும் அப்படின்னா நான் இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, சொன்னதோட அர்த்தத்தை இப்பதான் லட்சுமி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. நான் போய்தான் ஆகணும்ப்பா அப்படின்னு சொல்ல, இப்போ முருகனும் உங்களை வந்து வணங்குறாரு. பார்வதி சிவனை கண்ணீரோட பாத்துக்கிட்டு வேதனையோட அங்கிருந்து அவங்க கிளம்புறாங்க. அங்க எல்லாருமே கண்ணீரோட பாத்துட்டு இருக்க சிவன் முதற்கொண்டு லட்சுமி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அவங்க கிளம்ப சரியா கைலாயத்துல இருந்த குளுமையான நிலை எல்லாமே மாறுது. இது அங்க இருக்க எல்லாருமே உணர்றாங்க. ஆனாலும் சரஸ்வதி, பார்வதி செஞ்சது சரி கிடையாது, இந்த சின்ன காரணத்துக்காக கைலாயத்தை விட்டு போக வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவு நேரம் அமைதியா எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த லட்சுமி இப்பதான் பேசுறாங்க, அது அவ்வளவு சின்ன காரணமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவங்களும் கிளம்புறாங்க. இப்பதான் சரஸ்வதி அடுத்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த காட்சியில கைலாயத்தை காமிக்க அங்க லட்சுமி கையில தாமரை பூ வச்சுக்கிட்டு பார்வதி சொன்னதை யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க கைலாயத்துக்கு இவங்களை வரவேற்றாங்க இல்லையா, நரகாசுரன் அழிச்சதுமே இனிமே இந்த நாளை வந்து லட்சுமி பூஜை எல்லாருமே அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாமே அவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. பார்வதி, நாங்க செஞ்ச தவிர நாங்க சரி பண்ணியே ஆகணும், ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. அந்த காட்சியில பிரம்மலோகத்தை காமிக்கிறாங்க. அங்க சரஸ்வதி பிரம்மதேவன் கிட்ட, நான் தவறு செஞ்சுட்டேன், நீங்களும் அதே மாதிரிதான் நினைக்கிறீங்களா, பார்வதி செஞ்சது சரிதானா அப்படின்னு கேட்கவும், ஆமா, ஒன்ன மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன், இப்போ பிரச்சனை முறையானதா முறை இல்லாத அப்படிங்கிறது கிடையாது, எல்லாத்துக்கும் காரணமா இருந்த விஷயம் அகம்பாவம் அப்படின்னு சொல்ல, இதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.